உலகெங்கும் பொங்கல் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருந்து தமிழரும் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்கள் சொந்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை முதலில் கூறி வணங்கிக் கொள்கிறேன். பொங்கல் என்பது இயற்கைக்கு நன்றி கூறுகிற திருவிழா. அது இயற்கைக்கு மட்டுமல்ல, தன்னோடு கூட தொழில் செய்து கொண்டிருக்கின்ற மாடுகளுக்கும் காளைகளுக்கும் நன்றி சொல்லி மகிழ்விக்கின்ற திருவிழா இந்த திருவிழா. இந்த திருவிழாவிலே குடும்பம் குடும்பமாக கூடி கூடி ஆனந்தமாக இருக்கின்ற இந்த திருவிழா. ஒரு பக்கம் அந்த அம்மா சேலையை எடுத்து கட்டிக்கிட்டு உட்கார்ந்து பார்க்குற வேலை என்ன, இவர் புத்தம் புது ஆடை அணிந்து கொண்டு இங்கும் இங்குமாக ஓடி திரிகிற காட்சி என்ன, இந்த பிள்ளைங்க எப்போ இதை முடிப்பாக, எந்நேரம் பொங்கலை வைப்பாக, திங்க விடமாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு பொங்கலையும் ஒரு பார்வை பார்க்குறான், கரும்பையும் ஒரு பார்வை பார்க்குறான். ஆனந்தமாக இருக்கிற நாள் இந்த நாள். குடும்பம் என்பது ஒரு குதூகலமான கூட்டம் அல்லவா, அது மகிழ்ச்சியாக இருக்கணும், முன்னேறணும், மேலும் மேலும் முன்னேறணும். நேற்று இருந்த நிலையில் இருக்கக்கூடாது. நல்லா புதுசு புதுசாக அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சு அழகுபடுத்தணும். அந்த குடும்பம் முன்னேறணும்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம 3 ஆண்கள் இங்கே இருக்காங்க. நம்ம புலவர் ஐயா ராமலிங்கம் வடிகட்டிக்காரு. வீட்டை மாமா பார்த்த உடனே எந்திரிச்சு தான் உட்காருவார். அவர் சொல்றார், நம்ம சம்பாதிக்கணையா, ராத்திரி பகலா ஆண்கள் சம்பாதிக்கிறான் பாருங்க, அந்த சம்பாத்தியத்தில் தான் கதை நடந்துக்கிட்டு இருக்கு, முன்னேறுது. அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க தம்பி மாது. அவர் சொல்றாரு, நல்ல கூழக்கு மூடு போட்டு சம்பாதிச்சா தான் கதையே நடக்கும், அதனால் சம்பாத்தியம் தாயான்றார் அவர். ராஜா சொல்ல வேண்டாம், அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஒரு நாளும் வீட்டில் இருக்கிறது இல்லை. ஏன் அந்த அம்மாவும் சொல்லிடுதான், வெளியே போயிட்டு வந்தாலும் 4 காசு கிடைக்கும். அதனால் அவர் சம்பாத்தியம்ன்றது புருஷ லட்சணம், அதுதான் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு காரணம், பெரிதும் காரணம்ன்றார் அவர். இதை பற்றி ஆண்கள் சொன்ன உடனே எல்லாம் தயாராக இருக்கு, இன்னைக்கு எப்படியாவது நம்ம கதையை வெற்றி ஆயிடணும் அப்படின்னு. ஆனால் தாய்மார்கள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப அமைதியாக சொல்கிறாங்க, நீ 1000 கொண்டு வாயா, அதை எப்படி செலவழிக்கணும், எதுக்கு செலவழிக்கணும், எவ்வளவு செலவழிக்கணும் தெரிஞ்சு கட்டி காக்கிறவா, சிக்கனமாக இருக்கிறவா பெண்ணாக இருந்தால் தான் கதையே நடக்கும், குடும்பம் முன்னேறும். அவ மட்டும் சரி இல்லை அப்படின்னா கதை கந்தது, எது நடக்காது. யாரு? நம்ம கவிதா ஜவஹர். அந்த பக்கத்திற்காக பாருங்க ரேவதி அம்மா, அவங்க சொல்றாங்க, என்னையா அது, ஏர் பிடிச்சவன் என்னையா செய்வான், பானை பிடிச்சவன் தான் என் பாக்கியசாலி, நாங்கள் தான் என் கதையை நடத்துகிறோம், நாங்கள் இல்லாமல் நடந்துருமோ அப்படின்னு அந்த அம்மா நிற்கிறாங்க. கடைசியாக இருக்கு பாருங்க ஒரு ஆள், பாரதி பாஸ்கர். இவங்க என்ன சொன்னாலும் சரி, எங்களால் தான் இந்த பூமி சுழலுகிறது, இந்த வீடும் சரி
இந்த நாடும் சரி பெண்களால் தான் ஆகிறது. அவளுடைய பணியில் தான் கதையே நடந்து கொண்டிருக்கிறது. அவள் மட்டும் சோர்வடைந்து உட்கார்ந்து விடுவாள் என்று சொன்னால் வீடும் சரி நாடும் சரி காரியம் ஏதும் நடக்காது அப்படின்னு இந்த 3 பேர் நிற்கிறாங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா இந்த பக்கத்துக்கும் ஆள் கூட்டம் சரியாக இருக்கு, இந்த பக்கத்துக்கும் கூட்டம் சரியாக இருக்கு. ஏன்னா கைதட்டை பார்த்தா 2 பக்கமும் கனகைதட்டு வருது. அப்படின்னா நம்முடைய குடும்பங்கள் முன்னேறுவதற்கு காரணம் என்ன? பெரிதும் காரணம் என்ன? கணவனின் சம்பாத்தியமே என்று சொல்ல வருகிறார் ஐயா ராமலிங்கம் அவர்கள். வாங்க. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் கணவனுடைய சம்பாத்தியமா மனைவியினுடைய பணியான்னு கேள்வி. மாண்புமை நீதியரசர் அவர்களே, எதை வைத்து வாழ்கிறோம் என்பது பொருளாதாரம், எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் குடும்ப முன்னேற்றம். பொருளாதாரம், சுகாதாரம், வாழ்வாதாரம் என்று எல்லாவற்றுக்கும் காரணமாக யார் இருக்கிறான் என்றால் தனக்கென்று சம்பாதிக்காத கணவன்தான் அதற்கு காரணம் என்பதை இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறது. மாண்புமை நீதியரசர் அவர்களே, ஒரு ஆணுக்குன்னு சமுதாயம் ஒன்று சொல்லியிருக்குது, பெண்ணுக்குன்னு ஒன்று சொல்லியிருக்கு. ஒரு கணவனுடைய சம்பாத்தியத்தை நம்பிதான் பிறந்த வீட்டிலிருந்தே புகுந்த வீட்டுக்கு ஒரு பெண் மனைவி என்ற ஸ்தானத்தில் வருகிறாள். எந்த கணவனும் மனைவி வீட்டுக்கு போய் சேர்றதில்லை அவள் சம்பளத்தை நம்பி. இதுதான் சமுதாயத்தினுடைய நடைமுறை. போனா அவனை ஊருக்குள்ள மதிக்கிறது இல்லை. அப்படியானால் ஒரு கணவன் தானே அதற்கு அவனுடைய சம்பாத்தியம் தானே ஆதாரம். இந்த படத்திலே நாம் பார்த்த நீதியரசர் அவர்களே, மாடை கட்டி ஏறு ஓட்டுறான். அதனால்தான் நம்ம ஊர்ல கிராமத்துல சொல்லுவான், என்னம்மா உங்க வீட்டுக்காரர் மாடு மாதிரி உழைக்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, அவர் மாட்டு பொங்கல்ல பிறந்தாருங்க. அங்க கூட பாருங்க, தச்சு வேலை செய்யறாங்க. வியர்வை சிந்தி தச்சன் வேலை செய்து சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டாரான். இவங்க வியர்வை சிந்தாம இருக்கிறதுக்கு டச் பண்ணி அந்த காசை கொண்டு போய் அங்க கொடுக்குறாங்க. இது தச்சு வேலை, அது டச்சு வேலை. முகத்தில் வேர்க்கவே கூடாது. எல்லாம் இந்த பியூட்டி பார்க் தான் போகுது மொத்தம். மாண்பு நீதியரசர் அவர்களே, அம்மா சுமந்த சாப்பாட்டை இன்னைக்கு ஆன்லைன் சுமக்குதியா? யாராவது சமைக்கிறாங்களா? ஐயா, நம்ம வீட்டில் சமையல் நடக்கிறது இல்லையோ? ஏன் கேட்குறீங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வீட்டோட போனால் அங்கே ஒரே கூட்டங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்குது, இதுங்கெல்லாம் வீட்டில் சமைக்கவே சமைக்காதா? ஓ, இப்போ நீ யாரு? நீ கேட்கலாமா அந்த கேள்வியை? ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நாட்டில் வீடுகள் பெருகியதை விட ஹோட்டல்கள் தான் அதிகமாக பெருகி இருக்குது சார். உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி அந்த வாய்க்கு ருசியாக சாப்பிட்டோம்லாம் மலையேறி போச்சு சார், மலையேறி போச்சு. இப்போ நான் அன்றைக்கி கூட ஒரு வீட்டில் பார்க்குறேன், புருஷனுக்கு அந்த அம்மா சோறை போட்டு சாம்பாரை ஊற்றுது. அவன் நேரடியாக கூட கேட்க முடியல சார், அவ்வளோ பணிவாக கேட்குறான். இந்த இனியா சீரியலில் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஒருத்தர் வருவார், விக்கின்னா. அந்த அம்மா சொல்லிச்சு, விக்ரம்யா, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சாம்பாரில் உப்பு போடுறது மட்டும் மறந்துடுன்னு சொல்லிட்டு சொன்னா, இனியாவது உப்பு போடு. பொங்கல் விழாவுக்கு கூட பாருங்க, ஊருக்குள்ள ஏதாவது நல்ல வேலை கிடைக்குமா, ஓவர் டைமாவது கிடைக்குமா, இந்த பொங்கலுக்கு செலவுக்கு வேணுமேன்னு அவன் பாடுபடுறான். அவன் வேலை தேடி அலையிறான், இவங்கெல்லாம் சேலை தேடி அலையிறாங்க. அவன் தெருவா அலையிறான், இது கடையா அலையுது. வீட்டம்மா ஒரு வேலையுமே செய்யறது இல்லையா? மொத்த வேலையும் நாம தான் செய்யறோம் நீதிபதி அவர்களே. ஓ, பின் தூங்கி முன்னெழுவாள்னு அந்த காலத்தில் சொன்னான். எங்கள் வீட்டில் கூட 4 மணிக்கு எழுந்துருவா, சும்மா சொல்லக்கூடாது, எழுந்து என்னை எழுப்பிட்டு அவப்படுத்துக்குவா. இல்லற
கடமைகள் எல்லாம் இன்னைக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சமமாக பகிர்ந்து கொள்ளுகிற நிலைதான் இன்றைக்கு எல்லா இடத்துல இருக்குது சார். பொங்கல் பண்டிகையை கூட கொண்டாடுறோமே, பொங்கலோ பொங்கல்னு சொல்றேன் சார். பொங்கலோ பொங்கல்ன்றான். நான் என் வீட்டு அம்மாவும் பொங்கலோ பொங்கலோன்னு கத்துறோம். இந்த வயசுலையும் என் மகளும் மருமகளும் வாயே திறக்கல. எனக்கு மனசு கஷ்டமா போச்சு. அதுங்க விரும்புறதெல்லாம் வாங்கி கொடுத்தோமே, ஏன் மௌனமா இருக்குது, ஏதாவது குறை வச்சுட்டோமா நினச்சி என் பொண்ணுகிட்ட கேட்டேன். என்னடா யாரும் சொல்ல மாட்டேன்றேன். அது ஒரு சீட்டு எழுதி கொடுத்தது சார். இப்போதான்பா நாங்கள் 2 பேரும் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறோம். பொங்கலோ பொங்கலோன்னா உதடு ஒட்டு கலைஞ்சிருமா அது. இந்த மாதிரி ஆடம்பரத்தையும் அழகையும் நோக்கியே தான் இந்த மகளிர் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆண்மகனும் எளிமையின் அடையாளமாக இருக்கிறானே தவிர ஆடம்பரத்தின் அடையாளமாக அவன் விரும்புவதே கிடையாது. விரும்புவதே கிடையாது இல்லையா? ஒன்றை சொல்லி நிறைவை செய்கிறேன். மழை பெய்யும் போதும் மனைவி பேசும் போதும் ஒன்றும் தெரியாது. அடங்கின பிறகுதான் சேதம் எவ்வளவு என்று தெரியும் என்றால் அந்த சேதத்தை கூட தனக்கு எடுத்துக்கொண்டு ஆதாரத்தை குடும்பத்துக்கு தருபவன் கணவன் ஒருவனே என்று இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். சரி ஐயா, எவ்வளவு தான் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் பொங்கலோ பொங்கல்னு சொல்லும்போது என்னம்மா பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறமே நீ சொல்லலையே தாயின்னு கேட்குறாரு பரிதாபமா. குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். தனக்காக சம்பாதிக்கிறது இல்லை. அவர் தொடங்கின தொடக்கத்தை பாருங்க. ஆணு தனக்குன்னு எதுவும் தெரியாது. ரொம்ப 4 முளை வேஷ்டி, ஒரு சட்டை, பனியன் போட்டாலும் போடுவான், இல்லாட்டி இல்லாமல் இருப்பான். தன்னை மறந்து குடும்பத்தை வாழ்த்துறான். அதுதான் என் குடும்பம் முன்னேறி இருக்குன்னு சொல்கிறார். வாங்க தாயி வாங்க. கவிதா ஜவஹர். உங்கள் அத்துணை பேருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா புலவர் ஐயா வந்தார், பயங்கரமாக பேசியிருக்கிறாரு. இந்த படங்களை பார்த்தீர்களா? இதான் படம் காமிக்கிறதுன்னு அர்த்தம். எப்பயுமே ஆண்கள் இப்படி படம் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையாக குடும்பத்தை நடத்துவது பெண்கள் தான். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா ஐயா? அங்கிட்டே பார்க்கக்கூடாது. இந்த பக்கம் 3 படம் இருக்குல்ல, அதில் ஒரு பெண் கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பெண் கணவனுடைய வயலுக்கு ஒத்தாசையாக சாப்பாடு கொண்டு போகிறாங்க. இன்னொரு பொண்ணு பொங்கல் கிண்டிகிட்டு இருக்கிறாங்க. கோலம் போடுகிற பெண் ஒரு குடும்பத்தின் அழகை பராமரிக்கிறாள். கணவனுக்கு உணவு கொண்டு போகிற பெண் அவனுக்கு ஒத்தாசையாக இருக்கிறாள். இன்னொரு பெண் பண்பாட்டின் காவலராக நின்று பொங்கல் கிண்டி கொண்டிருக்கிறாள் என்றால் ஒட்டு மொத்தமாக அம்புட்டையும் செய்கிறது பெண். நீங்கள் அங்கே உட்காந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்கே ஒருத்தர் சுத்தியலால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார், அவர் உழுது கொண்டு இருக்கிறார். இந்த 3 பேருமே என்ன செய்கிறாங்க? வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவங்க 3 பேர் செய்கிறது கடமை. வேலையிலிருந்து ஒரு நாள் லீவ் எடுக்கலாம், கடமை செய்வதிலிருந்து ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாது. எடுத்தா வீடு எடுத்துருங்களே. உங்களுக்கு இஎல் உண்டு, சிஎல் உண்டு, எம்எல் உண்டு, எல்லா லொல்லும் உண்டு. ஆனால் வேலை செய்கிற வீட்டில் பணிகள் செய்கிற பெண்களுக்கு என்னைக்காவது லீவு உண்டா? ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை உண்டா? 60 வயசுக்கு மேலே நீங்கள் வேலைக்கே போகலை. 75 வயசு ஆக போகுது ஐயாவுக்கு. அவங்க மனைவிக்கு 70 வயசு ஆகுது. ஆனால் அவங்க ரிட்டையர்மெண்ட்டே இல்லையா? பெண்கள் செய்கிற கடமைகளுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுன்னா யாரால குடும்பம் முன்னேறுகிறது? ஐயாலாம் இவ்வளவு போய் பேசக்கூடாதுயா. அவங்க மனைவியோட இவர் ஹோட்டல் போனாராம். நம்ப சொல்றீங்களா? ஐயா புலவர்னா கொஞ்சம் அது இருக்கும். அவங்க மனைவியை கூட்டிட்டு பிரான்ஸ் வந்திருந்தாரியா. 3 நாள் 2 நாள் டிராவல். 2 நாளைக்கு இவருக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காதுன்னு சப்பாத்தி, புளியோதரை, இட்லி மொத்தமா அந்த அம்மா கட்டி கொண்டு வந்துச்சு. உட்காந்து இன்னொரு இட்லி கொடு, தக்காளி சட்னி கொடுன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம ஆன்லைன்ல வாங்கி சாப்பிட்றாங்க. ஆன்லைன்ல நீங்க சொல்லலாமா ஐயா? ஏய்யா பாரிஸ் வரைக்குமா பொங்கல் கொண்டு போனாங்க? ஆமாய்யா, புளியோதரைய மறுநாள் வேற ஐயா வச்சு சாப்பிட்டாரு. பாவிகளா. நான் அம்மாட்ட கேட்டேன், எப்படி ஐயா இந்த வயசுலயே இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறாங்க அப்படின்னு. அவருக்கு இப்ப வரைக்கும் நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் ஆக்கி கொடுக்குறேன்றாங்க. அப்படி மாப்பிள்ளை மாதிரி அவரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற பெண்ணை இப்படி பேசுனீங்கன்னா அடுக்குமாயா? அதுல வேற சொன்னாரு,
ஒரு குடும்பத்தின் பொருளாதாரம், சுகாதாரம், வாழ்வாதாரம், மூணையும் நல்லா பாருங்க. மூணிலையுமே தாரம் இல்லாவிட்டால் அதுல அர்த்தம் இல்லை. நீங்களே அதை சொல்லி விட்டுட்டு போயிட்டீங்க. உப்பு தெரியாம போடாம விட்டுருவாங்களாம். உப்பு தெரியாம எல்லாம் போடல, தெரிஞ்சுதான் போடாம விட்டோம். இங்க பிளட் பிரஷர் இருக்குதுங்க, உடம்புல அத்தனை நோயை இழுத்துட்டு வந்து வச்சிருக்கிறீங்க. அதனால உப்பு குறைவா சர்க்கரை குறைவா தான் நாங்க போட்டு தருவோம். ஏன்னா குடும்பத்தை முன்னேற்றுவதில் எங்களுக்கு தானே அக்கறை இருக்கிறது. ஒரு கவிஞன் எழுதுனா, இன்றைக்குத்தான் ஃபீஸ் கட்டுவதற்கு கடைசி நாள் என்றால் மகள், கட்டுவதும் கட்டாததும் அம்மாவின் கைகளில் இருக்கிறது என்றார் அப்பா. போன முறை அது அம்மாவின் கழுத்தில் இருந்தது என்ற அந்த கவிதை. குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும்போது ஆண்கள் சம்பாதிச்சுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன தடங்கள், ஒரு சின்ன பிரச்சனை வந்துவிட்டால் ஆண்கள் அப்படியே அசந்து போய் உட்கார்ந்துருவாங்க. அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கைப்பொருளை கொடுத்து அந்த குடும்பத்தை முன்னேற செய்பவள் எங்கள் பெண்ணாகத்தானே இருக்கிறாள். ஐயா, ஒரு ஆண் வேலைக்கு சீக்கிரம் போகணும்னு வைங்களேன், வெளியூர் போகணும்னா அலாரம் வைப்பார். ஆனால் பெண் ஒரு நாளும் அலாரம் வைப்பதே இல்லை. ஏன் தெரியுமா? கரெக்டா அந்த டயத்துக்கு எந்திரிச்சிருவாங்க. பெண்ணின் கடிகாரம் என்பது மணிக்கட்டில் இல்லை, அவள் மனசுக்குள் இருக்கிறது. எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறத கரெக்டா அந்த டைமுக்கு செய்வாங்க. ஒன்றும் இல்லையா, இப்ப நாளைக்கு காலையில நீங்க இட்லி சாப்பிடணும்னு விரும்புறீங்கன்னு வைங்க, நாங்க இன்னைக்கு மத்தியானமே மாவாட்டி சாயந்தரம் உப்பு போட்டு அதை புளிக்க வைக்கணும். நாங்க மட்டும் தான் சாப்பிடுவோமோ? அப்ப நாங்க மட்டும் தான் சமைக்கணுமோ? நாங்க தான் சாப்பிடுறோம்னு சொல்றோம்ல, நாங்க தான் சமைச்சு தாரோம்னு சொல்றோம்ல. அப்ப நாங்க இந்த உலகத்தின் பார்வைக்கு வேண்டுமானால் பெண் வெறும் மனுஷியாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்தின் பார்வையில் பெண் தான் உலகமாக இருக்கிறாள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒன்ன சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். இந்த டீனேஜ் பருவம் வரும் இல்லையா, அந்த டீனேஜ் பருவத்துல ஆண் பிள்ளை அப்பாவிடமிருந்து கொஞ்சம் விலகி நிற்பார்கள், பெண் பிள்ளைகள் சூழலின் காரணமா கொஞ்சம் விலகி நிற்பார்கள். அந்த சூழ்நிலையில அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் தடுப்பு சுவர் எழுந்து விடாமல் அன்பின் பாலமாக நின்று குடும்பத்தை பேலன்ஸ் பண்றவ பெண் என்கின்ற ஒற்றை மனுஷியாகத்தானே இருக்கிறாள். குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தை கூட விட்டு கொடுத்து ஒவ்வொருத்தர்ட்டையும் ஓடி ஓடி போய் பேசுகிறவள் பெண்ணாக இருக்கிறாள். பெண் தான் அந்த குடும்பத்தின் நோய் தீர்க்கும் மருத்துவச்சியாக இருக்கிறாள், பசி போக்கும் அன்னபூரணியாக இருக்கிறாள், சேமிக்க தூண்டும் கூட்டுறவு வங்கியாக இருக்கிறாள், கனிவோடு கண்டிக்கும் காவல் நிலையமாக இருக்கிறாள், அன்பை ஊட்டுகிற போதி மரமாக இருக்கிறாள் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலும் எங்கள் பெண்கள் தான் இருந்து அந்த குடும்பத்தை முன்னேற்றுகிறார்கள். நன்றி, வணக்கம். ஒரு காலத்தில் பெண்கள் பேசுறதில்லை, இப்போ பெண்கள் நம்மளை பேச விடுறதில்லை. ஒரே காரணம், முன்பு அவங்களுக்கு கல்வி கொடுக்கலை, இப்போ நம்ம அவங்கள படிக்க வச்சிட்டோம். கேட்க எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா, பிரமாதமாக பேசியிருக்காங்க. ஆனால் அத்தனையும் உண்மைன்னு நினைக்கிறீங்க. பொதுவாகவே கொஞ்சம் மயக்குவாக, சொல் ஜாலம். இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. மாது வர்றாரு, வாங்க. பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் கணவனின் சம்பாத்தியமே மனைவியின் பணியே என்று 2 தலைப்பு. நான் அந்த மனைவியின் பணியிலேருந்து ஒன்று எடுத்து எங்கள் பக்கம் போட்டுக்கிறேன். கணவனின் பணியால் பெறுகிற சம்பாத்தியம் மனைவியின் பணி சிறக்க காரணமாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கட்சி. ஓ, இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லை. பேசுனது பூரா பொய். இதில் எங்களை பார்த்து சொல்கிறாங்க புலவர் பொய் சொல்கிறதுக்குன்னு வந்திருக்கிறாருன்னு. இல்லை, அடுத்தது ஒன்றுன்னு சொல்கிறாங்க, ஆண்கள் தான் அலாரம் வச்சு எழுந்திருக்கிறோம், பெண்கள் அலாரம் வைக்கிறதே இல்லை. பெண்களுக்கு எதுக்கு அலாரம்? ஏன் அவங்களே ஒரு அலாரம், தனியாக எதுக்கு அலாரம்? என்னங்க நீங்க? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டுவிட்டு
இந்த உறவுகள் மேம்பட வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு வெளிநாடுகளிலே அனைத்தையும் இழந்துவிட்டு வேலை செய்து பணத்தை சம்பாதித்து அனுப்புகிறானே அவனை நீங்கள் என்ன என்று சொல்ல போகிறீர்கள்? இதுல கேட்குறாங்க, நாங்க குழந்தை பிறந்து அதை வளர்க்கறதுல இருந்து எல்லாம். அம்மா 10 மாசம் சுமக்கிற பொறுப்பு உங்களுது. ஆனால் 10 மாசம் சுமந்த பிறகு அந்த குழந்தையும் உங்களையும் சேர்த்து சுமக்கிற பொறுப்பு ஆயுள் பூரா ஒரு கணவனுக்கு இல்லையா? நான் இங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்காக திருச்சியில இருந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேங்க. எனக்கு முன்னாடி என் வயசை ஒத்த இளம் தம்பதிகள் உட்கார்ந்து இருந்தாங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஓ, உங்க வயசை ஒத்த. சரி, ஏதோ இளம் தம்பதிகள் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த அம்மா பார்க்காத சீரியல்லாம் மொபைல்ல பார்த்துட்டு இருந்ததுங்க. இவரு மடியில குழந்தைய வச்சுட்டு உட்கார்ந்துருந்தார். யாரு? நம்பாளு. அந்த குழந்தைங்க வீல்னு அழுதுங்க. நான் என்ன நினைச்சேன், திருப்பி கொண்டாங்கன்னு இந்த அம்மா கேட்கணும். அந்த அம்மா ஒன்றும் பேசவே இல்லைங்க, அப்படின்னுச்சுங்க. நம்பால் தடால்னு கீழே குனிஞ்சாருங்க. அந்த ஒயரிங் பையிலேருந்து ஒரு பாட்டில் எடுத்தாருங்க. டக்குன்னு பையன் வாயில வச்சுட்டாருங்க. நான் கேட்டேன், உன் பேர் என்ன பண்ண? தாய் மாணவன்னாரு. எங்க இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் இப்ப என்னாச்சுன்னு கேட்டா, எங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு இலக்காரமா இருக்கு. நான் மட்டும் ஒண்ணு சொல்றேன், நாங்க மட்டும் ஆவு பாக்காக்கா தொடங்கணும், எங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. என்னக்கா? ஆவு பாக்காக்கா அது என்னன்னு விளக்கமா சொல்லுங்க ஐயா. அகில உலக பரிதாப கணவர்கள் கழகம். அதை தொடங்குனா எங்களை ஜெயிக்க முடியுமா உங்களால? என்ன, நாங்க எவ்வளவு இழக்கிறோம், எவ்வளவு இழந்துட்டு வந்து இங்க நிக்கிறோம். நீங்க உலகத்துல சுத்தி 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 வாங்க, எப்படி சுத்தி வந்தாலும் அடிப்படையாக இருக்கிற ஒன்றை பத்தி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அது கணவன் சம்பாதிக்கிற பணம். மனைவிக்கும் கணவனுக்கும் இன்னொரு வித்தியாசம் சொல்றேன், ரொம்ப எளிமையான வித்தியாசம். அதை சொல்லி நான் நிறைவு செய்யலாம். என்ன, கணவனுக்கு எப்பொழுதும் தேவையான 10 ரூபா பொருளை 20 ரூபாய்க்கு வாங்குமா. ஒரு ஆணோட இயல்பு அப்படிதான். மனைவி இருக்கா பாருங்க, தேவையே இருக்காது, ஆனா 20 ரூபா பொருளை பேரம் பேசி 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவா. நான் ஏமாளி தான், ஆனா ஏமாளியா இருந்தாலும் தேவையானதை தான் வாங்குவேன். ஆனா பெண் இருக்கிறாள், அவ ஏமாளி கிடையாது, ஆனா தேவையில்லாததெல்லாம் வாங்கி குமிச்சு குமிச்சு. எதுல? ஏன் சம்பாத்தியத்துல. நல்ல நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். என்னுடைய தந்தையாருடைய மறைவுக்கு பிறகு மாத கடைசியில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவா, என்கிட்ட வந்து, தம்பி இந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து தெரியா அப்படின்னு. நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் எங்கள் அம்மாவுக்கு. எவ்வளோடா அப்படிம்பாங்க. இருக்கட்டும்மா, என்னம்மா இப்போ? அதனாலமே எவ்வளோன்னு சொல்லு அப்படி. 500 ரூபாம்மா அப்படின்பேன். சார் 2ஆம் தேதி ஆச்சுன்னா எங்கள் அம்மா பேங்க்குக்கு போயிட்டு வந்து, இந்தா புடி 500 ரூபாயன்னு என் கையில் கொடுக்கும். நான் கேட்பேன், எதுக்குமா இது? பரவாயில்ல, என் புருஷன் சம்பாத்தியம்டா, உன் காசு எனக்கு எதுக்குடாங்க. வார்த்தை பாருங்க, என் கணவன் சம்பாதிப்புடா, அதிலேருந்து வந்த காசுடா, உன் காசு எனக்கு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு ஒன்று தெரிகிறதா? கணவனின் சம்பாத்தியம் என்பது இருக்கிறது, அது தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து ஒரு பெண் வாழ வேண்டுமானால் கணவனின் சம்பாத்தியம் துணை புரிகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனைவிக்கு உரிமையோடு செலவழிக்க வேண்டும் என்ற நினைப்பு வருகிறதா? கணவனின் சம்பாத்தியம் என்பதை மறந்து விடாதீர்கள். அவ்வளவு ஏன், ஒரு பெண் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கணவனின் சம்பாத்தியம் காரணமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் கணவனின் சம்பாத்தியமே என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்பம் முன்னேறதுக்கு எங்கெங்கெல்லாம் போய் சம்பாதிக்கலாம் பாருங்க. நாடு கடந்து போய் சம்பாதிக்கிறான், ராத்திரி பகலாக சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா விவகாரம், அவங்க அப்பா பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததை, கணவனின் சம்பாத்தியம்தான் முன்னேற்றத்துக்கு காரணம்ட்டார். வாங்கம்மா. உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் மாது அவர்கள் திருச்சியிலிருந்து மதுரைக்கு வந்திருக்கார். ஆமா, முன் சீட்ல இருந்த ஒரு இளம் தம்பதிகள் என்ன செய்யறாங்கன்னு குறுன்னு பார்த்துட்டு வந்திருக்காரு. ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாயா இது? அவரை மாதிரி இளந்தம்பதி, அவரை மாதிரி இளம் தம்பதி வேறையா?
முதல்ல கண்ணாடிக்கு மேல கண்ணாடி போடணும்யா நீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு குறுன்னு பார்த்துட்டு வந்து இது ஒரு விஷயம் நீங்க வந்து பேசிட்டு போறாரு. அதுல அவர் சொன்ன விஷயம் என்னது? ஆ ஊ பா காக்கா அகில உலக பரிதாப கணவர்கள் கழகம். கடுப்பேத்துற மாதிரி காமெடி பண்ணக்கூடாதியா. கணவன் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்து செலவு பண்ணுன்னு மனைவிட்ட கொடுக்காராம். என்ன செய்ய? உங்களுக்கு சம்பாதிக்க மட்டும்தான் தெரியும், அதை எதுக்கு செலவழிக்கணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி சேமிக்கணும்னு ஒண்ணும் தெரியல. அதுக்காகத்தான் செலவு பண்ணுமா, பார்த்து செலவு பண்ணுமான்னு மனைவி கையில வந்து கொடுக்குறீங்க. நடுவர் அவர்களே, வெளிநாட்டில் சென்று வேலை பார்ப்பவர் ஆண்கள் இல்லையான்னாரு. நீங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறீங்க. எந்த தைரியத்துல தெரியுமா? வீட்டில் இருக்கிற மனைவி அவள் பணியை சிறப்பாக செய்து தான் பெற்ற பிள்ளையையும் தன்னை பெற்ற பெரியோர்களையும் பத்திரமாக பார்த்து கொள்வாள் என்ற தைரியத்துல தான் நீங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னால அணி தலைவர் ஐயா என்ன பேச்சு பேசினாருன்றீங்க. வந்து நின்ன உடனே அவர் பேசுனதை பூரா கவனிச்சிங்களா? பெண்கள் லிப்ஸ்டிக் போடுறாங்க, பெண்கள் டச் அப் பண்றாங்க, பெண்கள் பார்லருக்கு போறாங்க, பெண்கள் சேலை கட்டுறாங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளவு வைத்தறிச்சல்? அப்ப நாங்க திருப்பி கேட்போம்ல, நாங்களாவது பார்லருக்கு போய் அழகாயிட்டு வரோம், நீங்க பாருக்கு போய் அலங்கோலமால வரீங்க. நமக்கு தேவையாயா இதெல்லாம்? சமையல் இவர் யார் இப்ப சமைக்கிறா? எல்லாரும் கடையில சாப்பிடுறாங்கன்னு ஐயா சொன்னார். கடையிலயா சாப்பிட்டுட்டு இருக்கோம்? கொஞ்சமாவது நன்றி இல்லாம பேசாதீங்க ஐயா. பெரியார் அற்புதமா சொன்னாரியா, பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் கைகளில் இருக்கின்ற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள்னு சொன்னாங்க. இப்போ புத்தகத்தை கொடுத்துட்டீங்க, ஆனா கரண்டியை நீங்க பிடுங்கல. கரண்டியையும் வைத்துக்கொண்டு புத்தகத்தையும் வைத்துக்கொண்டு இரட்டை குதிரையில் சவாரி செய்கின்ற வேலையை சிறப்பாக பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் பெண்களின் பணி தானே. ரொம்ப அழகா சொல்றாரு. எங்க சமைக்கிறீங்க? ரொம்ப லேசா சொல்றது. சமையல்னா அவ்வளவு லேசா போச்சா உங்களுக்குலாம்? வீட்டுல தோசை சுட்டு வச்சா பேசாம சாப்பிட்டு போக வேண்டியதானே. உடனே பெரிய தத்துவத்தை உதிக்கிறாரு எங்க வீட்டு சாக்ரட்டிஸ். ஹோட்டல்லாம் ஒரு தோசைக்கு 3 சட்னி வைக்கிறான், வீட்டுல 3 தோசைக்கு ஒரே சட்னியா? அப்புறம் எப்படி இந்தியா வல்லரசு ஆகும்? இதெல்லாம் ஒரு பேச்சாயா? இந்த வாய்க்கெல்லாம் தோசை கிடைக்குமா? வீட்டுல நான் சொல்றேன், வீட்டுல எலி தொல்லையா இருக்குயா, சாப்பாட்டுல மருந்து வச்சிருவோமான்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆளு, எதுக்கு மருந்து வச்சுக்கிட்டு, உன் சாப்பாடே வை. ஏமா ஒரு உண்மையை எப்படிமா அவ்வளவு தெளிவா சொன்னாரு? ஓய்வு இல்லாதது குடும்ப பணி. எங்க அணி தலைவி சொன்னாங்களே, உங்க வேலைக்கு லீவு உண்டு, எங்களுக்கு எங்களுடைய பணிக்கு விடுப்பே கிடையாது. அதனால தான் சொன்னார் ஒருத்தர், நிலா கூட ஒரு நாள் ஓய்வெடுக்கும் அமாவாசை, ஆனால் சூரியனுக்கு ஏது ஓய்வு? சூரியனாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். சின்ன கலைவாணர்னு விவேக சொல்றோம். அந்த விவேக் அழகா சொன்னாரு, சன்னுக்கு ஏது சண்டேன்னாரியா. அப்படிப்பட்டவர்களாக விடுப்பு ஓய்வு இல்லாமல் குடும்ப பணியை நாங்க செய்யறதுனால தான் குடும்பம் முன்னேறி இருக்கிறதுங்கிறத மறந்து விடாதீர்கள் ஐயா. பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறதுங்கிறது ஒரு பணி, பெண்களினுடைய பணி. ஆனா 2 நாள் நம்ம இல்லைன்னா என்ன ஆகுங்கிறீங்க? சின்ன பிள்ளை எல்கேஜி பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியல வீட்டுல இருக்க ஆளுக்கு. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பெரிய ஆப்பிள், சி ஃபார் சின்ன ஆப்பிள்னு சொல்லி பிள்ளை மிஸ்ட்டு அடி வாங்கிட்டு வரும். இல்லம்மா, நீங்க வீட்டுல இல்லாதனால கிறுக்கு பிடிச்சு பித்து பிடிச்சு போயிட்டாங்க. அப்ப ஒத்துக்கோங்க, எங்க பணிதான் முக்கியங்கிறத ஒத்துக்கோங்கன்னு கேட்கிறோம். நடுவர் அவர்களே, அது மட்டும் இல்ல, குடும்ப பணியில முக்கியமானது பிள்ளைங்க, சின்ன பிள்ளைகள் வளர வளர கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், அதுக்கு புதுசா சந்தேகம் வரும், பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன செய்வாங்கன்னா பதில் சொல்லிக்கிட்டே அந்த பிள்ளைக்கு பொறுமையா போவோம் இல்லையா? ஆனா அப்பாவுக்கு அந்த பொறுமை இருக்காது. இந்த பையன் ஒரு நாள் வீட்டுல இருக்க அப்பாட்ட கேட்டிருக்கான், எப்பா ஏதோ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னதுப்பா? நாள் தெரிஞ்சா தெரியும்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கணும்ல. இவர் விளக்கம் கொடுத்துருக்காரு, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரா? சாஃப்ட்வேர்னா செடியில இருக்க வேற இருக்கும், ஹார்ட்வேர்னா மரத்துல இருக்க வேறடான்ட்ட. ஒண்ணு கேட்டா நீங்க இருக்கும்போது அப்படி சொல்லிவிட்டாரு. இல்லையே, நான் இல்ல இருந்திருந்தா சரியா இருந்திருக்கும்ல. நடுவர் அவர்களே, பொங்கல் ஒரு சொன்னாரே, பொங்கலோ பொங்கல், அந்த பொங்கலோ பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்க அன்னைக்கு கிண்டிக்கிட்டு இருக்கோம். எனக்கு திடீர்னு உள்ளுக்குள்ள ஒரு வேலை வந்தது அவசரமா. அதுக்காக உள்ள போய் எங்க வீட்டுக்காரர் சொன்னேன், பிடிச்சிடாம கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்ட்டு நான் உள்ள போயிட்டேன். திரும்பி வந்து பாக்குறேன், ஒரு உத்து கடந்து அந்த பானைக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பாக்குறீங்க? என்ன இல்ல, குனிஞ்சு கிண்டுனா செல்போன் உள்ள விழுந்துட்டு இருக்கிறாரு.
நடுவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நம்முடைய இந்தியாவின் பெருமையை உலக அரங்கத்துக்கு கொண்டு சென்ற சதுரங்க போட்டியில் மாஸ்டராக பெயர் பெற்ற பிரக்ஞானந்தா என்ற ஒரு சிறுவன், அந்த பையனுடைய வளர்ச்சியில அவனுடைய உயர்வுக்கு முன்னேற்றத்திற்கு அவங்க அம்மா எவ்வளவு காரணமா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதிகாலையிலே எழுந்திருச்சு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு 7 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு, அதற்கு பிறகு கணவரை வேலைக்கு அனுப்பி பையன் வந்த உடனே அவனை பயிற்சிக்கு அழைச்சிட்டு போகணுமா. சதுரங்க போட்டி பயிற்சிக்காக 51 பக்கம் கூட்டிட்டு போனோம். எப்படி? தினமும் அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த உபகரணங்கள், விளையாடுறதுக்கான கருவி, இந்த 10 கிலோ இருக்கிற அந்த பைய தூக்கிக்கிட்டு 7 வருடங்கள் பஸ்லையும் ஷேர் ஆட்டோலையும் அந்த பொண்ணு அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு போய் முதுகு வலி இடுப்பு வலி வந்து கஷ்டப்பட்டாலும் கூட என் பிள்ளையின் கனவே என் கனவு என்று ஒரு தாய் வாழ்ந்து சாதித்திருக்கிறாள் என்றால், உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களும் கண்மூடாமல் தன் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், குடும்ப முன்னேற்றத்தில் பிள்ளைகள் உயர்வு, கல்வி உயர்வு, பொருளாதார உயர்வு என்ற அனைத்து உயர்வுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது பெண்களின் பணியே என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப கஷ்டம்தான். இந்த பக்கம் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் போல இருக்கு. என்னமா பேசியிருக்காங்க பார்த்தீங்களா? மனசுக்கு எவ்வளவு சங்கட்டமாக இருக்கு, இப்படி பேசிவிட்டாங்களேன்னு. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கட்சியில் ராஜா இருக்கார். வாங்க ராஜா, வாங்க. பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய சன் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கமும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகளும். அந்த அணி ரொம்பவும் வேகமாக விவேகமாக பேசியதாக நினைத்து அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ பேசின ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள், நம்ம வீடுகளில் பெண்கள் தூங்குவதில்லைன்னாங்க. ஆமாங்க, நம்ம வீடுகளில் பெண்கள் தூங்குறதே இல்லை. எல்லாரும் நைட் வாட்ச்மேன் தான். இந்த அம்மா சொல்றாங்க, நீங்களும் ஆமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ரிட்டையர் ஆன பிறகும் நைட் வாட்ச்மேனா இருந்து குடும்பத்துக்காக சம்பாதிப்பவன் கணவன். தயவு செய்து மறந்துடாதீங்க. ஆண்கள் பார்க்கறது இல்லையா? எங்கேயாவது பெண்களை நைட் வாட்ச்மேனா பார்த்துருக்கேன்? நைட் வாட்ச் உமன் இருக்கா? பெண்கள் நிம்மதியாக தூங்குவாங்க வீட்டில். அவள் வீட்டுக்காரர் எங்கேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாட்ச்மேனாக உட்காந்துருப்பார். அதனால் தான் அந்த சம்பாத்தியத்தில் வாழ்கிறார். எதவும் பகவான் சம்பாதிக்கிறான். பிரக்ஞானந்தாவுடைய அம்மா தான் அவ்வளவுக்கும் காரணம். அதில் பாதி உண்மை இருக்கு. அவங்க அப்பா ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ல மேனேஜராக இருக்கிறாரு. அவர் சம்பாதிக்கவே இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க சம்பாதிச்ச காசை வச்சுட்டு இவங்க பஸ் ஏறி போனாங்க. எதை சொல்றது? இதுல இவங்க வீட்டில் பொங்க வச்சிருக்காங்க, நீங்க நல்லா கவனிங்க. இவங்க போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து அந்த செல்லோட போய் உள்ள போட்டாராம். அது ஆண்கள் கணவன்மார் எல்லாம் பைத்தியக்காரங்கன்னு அந்த அம்மா பேசியிருக்கு. நீங்களும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்க. போய் சொன்னாலும் பொருந்துறாப்புல சொல்லுங்கம்மா. அதில் அவன் சாஃப்ட்வேர்னா செடியில் இருக்கிற வேறாம், ஹார்ட்வேர்னா மரத்தில் இருக்கிற வேறாம். இவங்க பிஹெச்டி படிச்சிருக்காங்க. அதனால உலகத்தில் இருக்கிற எல்லாரும் விவரம் இல்லாதவன்னு ஒரு நம்பிக்கை. பெண்கள் சூரியன். சார் எனக்கு தெரியும், ஐயாட்டே கேட்போம், பெண்களை சூரியன்னு சொல்லலாமா? முதல்ல சொல்லக்கூடாது, அவங்கள நிலவுன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க பெண்கள் சூரியன். சன்னுக்கு ஏது சண்டே? சண்டேயில் ஏது சமையல்? ஒரு வீட்டில் சண்டேயில் சோறாக்குறீங்களா ஐயா? அவ்வளவு கிளம்பி மொத்தமாக ஹோட்டலில் போய் தின்னுவிட்டு கரண்டியை நீங்கள் விட்டறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுமா. அப்புறம் வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறார்களே, எந்த நம்பிக்கையில் வேலை செய்கிறார்கள்? மனைவி பத்திரமாக குடும்ப பணியை பார்ப்பதால் தான். அவன் மட்டும் 1 மாதம் பணம் அனுப்பலைன்னு வைங்க. அந்தம்மா அந்த முன்னாடி வந்தாங்களே, அவங்க சொல்றாங்க, இந்த நீங்க இந்த படத்தை பாருங்க. நடுவில் ஒரு அம்மா தலை சுமையா வச்சுட்டு போகுது. அது என்னவா? கணவனுக்கு சோறாம். அவன் மனுஷனா இல்லை குண்டோதரன் ஐயா. அது ஏதோ ஒன்று நெல்லோ அரிசியோ கொண்டு போகுதுங்க. அவ்வளோ பெரிய கூட வீட்டில் இருக்கிறவனுக்கு சாப்பாடாம்.
அவன் சாப்பிட்ட வயக்காட்டிலே படுத்துங்கிடுவான். எது என்ன இருக்குன்னு கூட தெரியாம ஒரு அம்மா பேசுது. அதுல டிஃபன் கேரியரா இருக்கு. ஏன் இவ்வளவு பெரிய இடத்துலயே இப்படி பொய்யம்ப பேசுறீங்களம்மா, நீங்களாம் எப்படிம்மா வீட்டுல? கவிதா ஜவஹர் நிறைய சொல்லியிருக்காங்க. பெண்கள் அலாம் வைப்பதே இல்லை, அவர்கள் மனதுக்குள்ளே, மனைவியின் மனதுக்குள்ளே அலாரம் இருக்கிறதா. அலாம் மட்டுமா இருக்கு, சில மனைவிகள் மனசுக்குள்ள வெடிகுண்டே இருக்கு. அவ எப்ப வெடிப்பான்னு மட்டும்தான் தெரியாது. அவ வெடிச்சான்னு வைங்க, அவ்வளவுதான். எந்நேரமும் ரெடியா திரிய பொருத்தி வச்சிருப்பான். அதுல பக்கத்து வீட்டு மனைவி வேற வந்து இதை கொளுத்தி விட்டு போயிடுவா. இந்த வெடிகுண்டை வெடிக்கிறதுக்கு ஒரு ஆளு. நம்ம வந்து இந்த வெடி மருந்துக்கு மத்தியில வாழ்றோமே, எங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. சொல்றாங்க, நாளைக்கு நீங்கள் இட்லி சாப்பிட வேண்டும் என்றால் இன்றைக்கே மாவாட்டி கரைச்சி வைக்க வேண்டும். யாருக்குமே தெரியாது கவிதா ஜவஹர் அவர்களே. நாங்கெல்லாம் அப்பப்ப அரைச்சு அப்பப்ப தான் இட்லி சுட்டுருக்கோம். கவிதா மட்டும்தான் ராஜபாளையத்தில் உட்காந்து யோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதாரணமா செய்யற விஷயத்தெல்லாம் இங்க வந்து பெருசா பலூன் ஊதுற மாதிரி ஊதிருக்கீங்க. சொன்னதுல எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்ன தெரியுமா? மனைவி தான் போதி மரம். ஆமையா, அதனாலதான் பல பேர் கல்யாணம் ஆன பிறகு சன்னியாசி ஆயிடுறான். இந்த போதி மரத்துக்கு அடியில உட்காந்து இது போதனையெல்லாம் கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிச்சி சன்னியாசி ஆயிடுறான். ஏமா இப்படி ஆயிட்டீங்க? சரி, இவ்வளவு பேசுறீங்களே, கணவனின் சம்பாத்தியம் பெருசு இல்லைன்றீங்களே, சம்பாதிக்காத ஒரு ஆணை கல்யாணம் பண்றதுக்கு எந்த பொண்ணாவது தயாரா இருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். அந்த அணி பேசுறதுல 3 பேரு. கணவனின் சம்பாத்தியம் அவசியம் இல்லையா? அது தேவையில்லை. எந்த சம்பாத்தியமும் எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்கள் அறிவாற்றலால் நாங்களே போதி மரம், நாங்களே காவல் நிலையம். நீங்க எப்படிமா காவல் நிலையம்? என்ன எஃப்ஐஆர் போடுறீங்களா? அந்த வீட்டுக்கு நம்ம ஆளுங்க வந்தா மட்டும் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அதாவது கணவனின் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எஃப்ஐஆர். வந்தவன் திருடன், வந்தவன் அயோக்கியன், வந்த உங்க அக்கா திருடி. அவங்க ஆளுங்க வந்தாங்கன்னா நல்ல சர்டிபிகேட்டா கொடுப்பாங்க. இதுதான் காவல் நிலையம். இதுக்கு பேர் காவல். ஏமா, காவல்துறையில் ஆண்கள் வேலை பார்க்கறத பார்த்தது இல்லையா? பெண்கள் எண்ணிக்கை கம்மி, ஆண்கள் எண்ணிக்கை அதிகம். அவங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. பேசுறீங்க வந்து இதில் நம்ம பெண்களை வந்து வீட்டம்மாவை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டா சண்டைக்கு வந்துடுறான். ஹோம் மேக்கராம்ல. இதில் கவர்மெண்ட் வேற வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு கொடுக்கும். பஸ்ஸில் போனால் ஃப்ரீயா? சோழவந்தான்ல சும்மா இருக்கிற லேடிஸ் 2 பேர் மத்தியானம் சும்மா தானே இருக்க, மதுரை வரைக்கும் போயிட்டு வரோன்னு வண்டி ஏறிடுது. இவ்வளவு ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. மனைவி வீட்டின் பணிகளாம். மனைவி என்னம்மா பணி பண்றீங்க? இப்பெல்லாம் பாருங்க சார், இந்த மொபைல் வந்ததும் போதும், எந்நேரமும் ஒரு மொபைலை வச்சு இப்படி படம் எடுக்குது, இப்படி படம் எடுக்குது, ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் பூரா நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்காரன பைத்தியக்கார மாதிரியே காட்டுவாங்க. இவங்க பணி இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சொல்றதுக்கு 3 பேர், இன்னொரு அம்மா வரப்போகுது. நிறைவா ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உத்தரகண்டில் குகை, 41 பேர் உள்ள போய் அகப்பட்டுக்கிட்டாங்க. பார்த்தீங்களா பேப்பர்ல? 41 பேர்னா இவ்வளவு உயிரை பணயம் வைத்து சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கணவன்மார்கள் அங்கே போய் சம்பாதித்ததை தவிர அந்த 41 பேர்ல யாரும் கிடையாது பெண்கள். பார்த்தீங்களா இல்லையா? 41 பேரையும் காப்பாற்றுவதற்கு இந்த எலிவலை தோன்ற மாதிரி தோண்டி சில பேர் போனா, அவனும் ஆண்கள், அவனும் கணவன்மார் தான் பல வீடுகளில். அப்படின்னா உயிரை பணயம் வைத்தாவது சம்பாதிக்க கூடியவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். அந்த சம்பாத்தியத்தில் தான் குடும்பம் நடக்கிறதே தவிர, வாங்கி கொடுத்தா நீங்க சமைப்பீங்க, வாங்கி கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? உண்மையை சொல்றேங்க, கணவனின் வேர்வை, அவன் சிந்துகிற ரத்தம், அதுதான் ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரம். அது இல்லை என்றால் ஒரு வீடு கூட முன்னேறாது. சரியா இருந்தால் அந்த வீடு மங்களகரமாக இருக்கும். அது சரியில்லை என்றால் அந்த வீட்டில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்காது. கணவனின் சம்பாத்தியமே ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் என்று சொல்லி மீண்டும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. அப்பா, இப்போ தயா ஆண்களை பார்த்தா கொஞ்சம் நமக்கும் நாதி இருக்குடா அப்படின்னு படு உற்சாகமாக இருக்காங்க. இப்போ ஆண்கள் சம்பாத்தியம் தாயா பெருசு முடிச்சிட்டார். ஒரு வெடிகுண்டு இருக்கு.
பாரதி வாங்கப்பா. உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை கண்டு களித்து கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஒரு 22-23 வருஷமா ராஜா சாரோட பட்டிமன்றத்தில் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் ஒரு ரெக்கார்டு அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாரு? இவ்வளவு மோசமா பெண்களை இதுவரை அவர் எந்த பட்டிமண்டபத்திலும் பேசியது இல்லை. இன்னைக்கு தான் என்னென்ன குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருக்காரு. இந்த எழுதி வச்சு பதில் சொல்லுவதற்கே எனக்கு நேரம் போதாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. உத்தரகாண்ட்ல அந்த உள்ளே போன எலி வலை தொழிலாளர்களை நாங்களும் வணங்குகிறோம், கும்பிடுறோம், அவங்கள பாராட்டுறோம். நாங்கள் ஒன்றும் அவங்கள தப்பா சொல்லலை. உயிரை பணயம் வைத்துன்னு அவ்வளவு தடவை ராஜா சார் சொன்னார். ஒவ்வொரு பிரசவத்திலும் பெண்ணு உயிரை பணயம் வைக்கிறாளே சார், ஏன் சார் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அவர்களினுடைய பணியை நாங்கள் குறைவா சொல்லல, ஆனால் நீங்கள் ஏன் பெண்களினுடைய பணி எவ்வளவு குறைவா சொல்றீங்க? அவர் ஆரம்பிக்கிற போதே சொல்றாரு, இவருக்கு நல்ல இட்லி கிடைக்கலன்னா நாங்கள் 3 பேர் என்ன சார் செய்வோம்? எவ்வளவு புலம்பல்! அந்த பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு மாவு, சில பேரோட கை பட்டாதான் ராஜா சார் மாவு புளிக்கு, உங்களுக்கு தெரியல. அது பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். பெண்ணுக்குள்ளே ஒரு வெடிகுண்டு இருக்கிறது. ஆமா இருக்கு. ஆண்கள் எல்லாம் நமுத்து போன பட்டாசாக இருந்தால் பெண்ணுக்குள்ளே வெடிகுண்டு இருக்கத்தானே இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு வெடிகுண்டு இருக்கிற போது அதை ஈரத்தில் நனைத்து அந்த வெடிகுண்டு வெடிக்காதபடி செய்து அந்த குடும்பம் வாழுவதற்காக தொடர்ந்து உழைக்கிறாளே, அந்த தியாகத்தை பற்றி நாங்கள் 3 பேரும் பேசிட்டு இருக்கோம். இவர் நைட் வாட்ச் உமன் உண்டா என்று ராஜா சார் கேட்கிறார். இவ்வளவு புத்திசாலித்தனமான கேள்வியை இதுவரை நான் சந்தித்ததே இல்லை பட்டிமன்றம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு இருக்காளே, அதுவும் நைட் வாட்ச் உமன் வேலை தான் சார். ராஜா சார் உங்களுக்கு தெரியாதா? அது எங்கிருந்து கிளம்பி 3 பேர் வந்திருக்காங்கன்னு எனக்கு புரியல. சம்பாதிக்காத ஆண்களை பெண்கள் கல்யாணம் செய்து கொள்வார்களா? மாட்டாங்க. நீங்க செய்யறதே ஒரு வேலை, அதையும் நீங்க செய்யலைன்னா அப்புறம் நாங்கள் கல்யாணம் செய்யணும். என்ன சார் பேசுறீங்க நீங்க? மனசாட்சி இல்லாம ஹோம் மேக்கர் என்று பெண்களை சொல்ல வேண்டுமா? ஏன் என்ன தவறு? எங்களை ஹோம் மேக்கர் தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு சம்பாத்தியம் இல்லாமல் சும்மா தானே இருக்க, அந்த வேலையை செஞ்சானே இந்த வேலையை செஞ்சானே, அது எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எங்களை ஹோம் மேக்கர் என்று கௌரவமாக சொல்லுங்கள். ஏன் ஒரு வீட்டில், எங்கள் வீட்டில் சார் ஒரு நாள் நான் இருந்து பார்த்தேன், 25 முறை காலிங் பெல் அடிச்சது சார். ஒரு நாளைக்கு 25 தடவை காலிங் பெல். வந்தவங்க போனவங்க, பால் போடுறவங்க, தண்ணி கொடுக்குறவங்க, அந்த அக்கா இந்த தங்கச்சி, 25 முறை போய் வீட்டு கதவை திறக்கிற வேலையை ஒவ்வொரு வீட்டிலும் மனைவி செய்கிறாளா கணவன் செய்கிறார்? சொல்லுங்க நீங்க. இவங்க சொல்றாங்க இதெல்லாம் ஒண்ணுமே செய்யறது இல்லையாமா. தன்னை படம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்களாமா. ரீல்ஸ் போடுறாங்களாமா. அதுல கணவனை பார்த்தா லூசு பைய மாதிரியே போடுறாங்களாமா. லூசு பைய மாதிரி இருந்தா லூசு பைய மாதிரி தான் ரீல்ஸ்ல வரும். நாங்க என்ன செய்ய முடியும்? ஆண்கள்னா அவ்வளவு இலக்காரமா போச்சு இல்லையா? அவர் சொன்னதுக்கு தானே நான் பதில் சொல்றேன். ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கிறதுக்கு எங்க சார் டைம் இருக்கு எங்களுக்கு? ராஜா சார் சொல்றாரு, கல்ஃப்ல இருந்து 1 மாசம் சம்பளம் அவன் அனுப்பலைன்னா உங்க கதி என்ன ஆகும்? சார் கொரோனா போது 1.5 வருஷம் சம்பளம் வரலையே சார், எப்படி சார் சமாளிச்சோம்? எத்தனை ஆண்களுக்கு அந்த கணக்கு தெரியும்? கல்ஃப்ல இருந்தவங்க மாத்திரம் இல்லை, இங்க இருந்தவங்க தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் 1.5 வருஷம் 2 வருஷம் ஒரு வருமானமும் இல்லை. அந்த வீட்டில் வயிறுகள் வாடாமல் காப்பாற்றியது அந்த பெண்ணினுடைய சாமர்த்தியமா இல்லையா? சொல்லுங்க. அரசாங்கம் பெண்களுக்கு தானே உதவித்தொகை தருது, உங்களுக்கு என்ன சார் பொறாம? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அரசாங்கம் எவ்வளவு புத்திசாலிகளை கொண்ட அமைப்பு இருக்கு, அதிகாரிகள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. ஏன் இதே உதவித்தொகையை ஆண்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு செய்யவில்லை? பொண்ணுகிட்ட கொடுத்தா அது விழாம விரியாம முழுசா முள்ளங்கி பத்தையா வீட்டுக்கும் குழந்தைகளுக்கும் அது செலவாகும். ஆண்கள் கையில கொடுத்தா எங்க உறிஞ்சுவான் எங்க ஊதுவான்னு யாருக்குமே தெரியாது. ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்களா? இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. சும்மாவே யாராவது வருவீங்களாம்மா? அங்க காய் இருக்கு, பழம் இருக்கு, அப்படியே ஒரு 8 பஸ்ல எடுத்துட்டு வந்தா மதுரையில வித்து காசாக்கினா குடும்பத்துக்கு நல்லதுன்னு தான் சார் வருவாங்க.
நடுவர் அவர்கள், அவர்கள் 3 பேருமே பேசினதிலிருந்து பெண்கள் எந்த விதமான பங்களிப்பும் செய்யாமலே இருக்கிறார்கள் என்பது போலவே 3 பேரும் பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு பெண் பல வீடுகளில் இரட்டை சுமையை சுமக்கின்றாள். ஆண் இருக்கிறானே, வீட்டுக்கு வெளியே போய் வேலை செய்கிறான், அதை நாங்கள் குறைத்து சொல்லவில்லை. ஆனால் தான் கொண்டு வருகிற சம்பாத்தியத்தினால் ஆணின் மனசுக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கிறது. நான் தான் சம்பாதிக்கிறேன். அந்த ஈகோ இல்லாமல் சம்பாதித்து வீட்டு வேலையையும் செய்கிறவள் பெண்ணாக இருக்கிற போது அதுதானே வீட்டுக்கு ஒரு மங்களத்தை தருகிறது என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்புறம் ராஜா சார் சொல்றாரு, பெண்களை சூரியன் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சூரியனுக்கு எந்த ஜெண்டர் இருக்கதா நான் நினைக்கல. அப்படி இருந்தால் மகாகவி பாரதி ஏன் சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்று ஒரு பெண்ணை பார்த்து மகாகவி பாரதி எப்படி பாடியிருப்பார்? அவள் சூரியன் மாத்திரமில்லை, அவளுடைய ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். அவளால் தவறு செய்கிறவர்களை கண்டிக்கவும் முடியும், அவளால் அன்பையும் கருணையும் நிலவை போல கொடுக்கவும் முடியும். சூரியனும் அவள்தான், சந்திரனும் அவள்தான் என்று மகாகவி பாரதியை சொல்லி இருக்கிறார். என்ன நிலையில சொன்னாரோ? அல்ல, இன்னைக்கு புலவர் பேசின பேச்செல்லாம் அராஜகம் என்பதை தவிர வேற எதுலையுமே எடுக்க முடியாது. என்னம்மா புலவர் மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்க? கோபம் வர மாதிரியே சொல்றாரு ஐயா எல்லாத்தையும். லிப்ஸ்டிக் வாயில போட்டதுக்காக பொங்கல்னு எங்க வீட்டுல 2 பேர் சொல்லலன்னு புலவர் சொன்னாரு. இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்கய்யா. மாது அண்ணா வந்து பேசினார், அவருடைய வீட்டினுடைய அப்பாவை பற்றி சொன்னார். நீங்க எல்லாரும் அதை கேட்டீங்க, உண்மைதானே? அந்த கதையில ஒரு இடத்த நீங்க கவனிச்சிங்களா? உங்களினுடைய தாய் தொழத்தக்கவர் அவர் சொல்லியிருக்காரு, உன் பணம் எனக்கு எதுக்குடான்னு சொல்லியிருக்காரு. ஏன்? அந்த நிலையில கூட தன் மகனுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்க கூடாது என்று நினைக்கிற ஒரு தாய் மனசு அங்க இருந்திருக்கேன் சார். ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய குடும்பத்தை தவிர வேறு சிந்தனையே இல்லாத பெண். ஓட்டப்பந்தயத்திலே முயலும் ஆமையும் ஓடியதை அந்த ஆமை ஒரு பெண் என்று நான் நினைப்பேன். ஏனென்றால் அந்த ஆமை ஓட்டை சுமந்து கொண்டே ஓடியது போல பெண் எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் தன் வீட்டை சுமந்து கொண்டே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். நாங்க என்ன வேலை செய்யல இன்னைக்கு சொல்லுங்க? நீங்க செய்கிற எந்த பணியை நாங்கள் செய்யவில்லை சொல்லுங்கள். ஒவ்வொரு பணியிலும் ஆணுக்கு நிகராக தோள் கொடுத்து நின்று குடும்பத்தினுடைய பொருளாதார சுமையையும் நாங்கள் சுமக்கின்றோம். அந்த குடும்பத்திலே இருக்கிற மனச்சிக்கல்களையும் பணச்சிக்கல்களையும் நாங்கள் நேரடியாக நின்று அதை விசாரித்து தீர்த்து வைக்கிறோம் என்று சொன்னால், வேதம் செய்யவும் நீதிகள் சொல்லவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்வோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம் என்று எங்கள் மகாகவி சொன்னது போல இரு துறைகளிலும் பணியாற்றி குடும்பத்துக்கு வலு சேர்க்கிற பெண்தான், அவளுடைய பணிதான் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி நடுவரிடம் கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பெரியோர்களே, கொஞ்ச நேரம் நம்ம வீடுகளை பற்றி நம்ம ஒரு அலசல் பார்வை பார்த்துருக்கிறோம். உள்ளபடியே என்னதாயா காரணம்? சம்பாத்தியம்தான் மட்டும்தானா? கணவனுடைய சம்பாத்தியம்தானா? சம்பாதிக்காத ஆளுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். பொண்ணு கேட்டு போனா அங்கே கேட்குற கேள்வி என்ன? பையன் என்ன செய்கிறாரு? நம்ம இவனை வேலை செய்கிறாருன்னு சொன்ன உடனே அவன் கணக்கு போட்டுருவான், என்ன சம்பாதிப்பார். அப்போ ஒரு தகுதி இருக்கு, முதல் தகுதி. அதை வச்சு தனியாக பொண்ணு கொடுக்குறாங்க. சரி, இப்படி வச்சு பார்ப்போம். இவளும் வேலை பார்க்குறா வீட்டுக்குள்ளே, சம்பளம் இல்லாத வேலை சொன்னாங்க இல்லையா? இது அந்த காலம். இன்றைக்கு ஆண் சம்பாதிப்பது போலவே அவளும் அலுவலகத்துக்கு போய் சம்பாதிக்கிறாள். அது மட்டுமல்ல, ஆண் வேலை பார்ப்பது வெளியிலே அதிகம் என்று சொன்னா, வீட்டுக்குள்ளே வேலை பார்க்கிற பெண் இருக்கிறா பாருங்க, அவ சம்பாத்தியத்துக்கு மேல சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆக சம்பாத்தியம் என்று சொன்னா 2 பக்கமும் வருது. சம்பாத்தியம் இல்லாமல் குடும்பம் நடக்காது. ஒரு குடும்பம் முன்னேறுவது அப்படின்ற முன்னேற்றம் என்பது சொல்லணும். அந்த முன்னேறுவது என்று சொன்னா, எப்போ இவனுக்கு அந்த பொண்ணை கட்டிக்கிட்டானோ அப்போது இருந்த நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே. என்ன மேலே? என்ன வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கு அப்படின்னு
அளந்து பார்த்து அளவு பார்த்து எந்த நேரம் எதை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து, அதை விட இன்னும் பெரிய விஷயங்கள் பாருங்கள். வீட்டுக்குள்ளே சாப்பிட உட்கார்ந்த உடனே கணவன் எப்போது ஆணும் பெண்களுமா உட்கார்ந்து சாப்பிட்றாங்களே, சாப்பிடணும்னு நினச்சி சாப்பிட்றாங்க பாருங்க. அப்படி ஒரு சமையலை செய்து வைக்கிற பெண் இருக்காளே, அவள் சமையல் மட்டும் ஒழுங்காக செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் நம்ம குடியிருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இந்த வயிற்றை நிறைத்து கொண்ட பிற்பாடு தாயா நம்முடைய வாழ்க்கையே சுகமாக போகுது. அந்த வயிற்றை நிறைச்சு காட்டுறவ யாரு? அவள் அல்லவா? அது மட்டும் இல்லை, அவள் பார்த்து பார்த்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிடியா சாப்பிடியா சாப்பிடியா, நம்ம குறைச்சி சாப்பிட்டுட்டோம்னா, ஏன் நல்லா இல்லையா, இல்லைப்பா சரியாக தானே சாப்பிட்ருக்கேன், இன்னொரு சாப்பிடியா, வேலைக்கு போகிறாள் கொஞ்சம் கூட சாப்பிடியா. இந்த சொற்கள் இருக்கு பாருங்க, இது எங்கே கிடைக்கும்? ஹோட்டலில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, யார் யாருக்கு என்னென்ன தேவை, உடுத்துவதிலும் சரி உண்பதிலும் சரி, அவன் உறங்குவதற்கான இட வசதியும் சரி, என்னென்ன பொருட்கள் எப்போது வேண்டும் என்பதை தெரிந்து பார்க்கிறவள் இருக்கா பாருங்க, பெண்ணு தான் பார்க்குறான். அதை விட இன்னொரு பக்கம் ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, திருவள்ளுவன் பணிமொழின்னு சொல்லுவான். பணிமொழி அப்படின்னா என்ன? எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பொறுமையாக அப்படி பார்த்து, நம்ம முட்டாள்தனமாக பேசியிருப்போம், அப்படி ஒரு பார்வை பார்த்து சிரிச்சிட்டு சரியா சரியா சரி அப்படின்னு பொறுத்து போகிறா பாருங்க. இங்கே நமக்கு பேர் பணின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, பணியேன்னு. இந்த பணியில் இன்னொரு பணியும் இருக்கு, பணிந்து போவது. அவ பணிந்து போகலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம குடும்பமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவளுடைய பணிவு இருக்கே, அந்த பணிவில் தான். அது மட்டும் இல்லை, கணக்கு போட்டுருவான். என்ன வேணும் என்ன இருக்கு என்ற விவரத்தை எல்லாம். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முன்னாடி தான் அவள் வெறுமையாக வந்தா, சீரோடு மட்டும் வந்தா. இப்போதெல்லாம் சீரோடு மட்டும் வருவதில்லை, தன் வீட்டு பிறந்த வீட்டு சொத்தோடும் வருகிறான். இப்போ அவளுக்கு சொத்தும் இருக்கு, அதையும் விட இன்னொன்று வேலையும் பார்க்குறான். அப்போ சீர் கொண்டு வருகிறா, சொத்தோடு வர்றா, வேலையும் பார்க்கிறா. சம்பளம் எவ்வளவு சம்பளம் பார்க்குறா பார்த்தீங்களா? எல்லாவற்றுக்கும் மேலே வீட்டில் வேலை பார்க்குறான். இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், உள்ளபடியே மனைவி மட்டும் பணிவிலும் சரி பணிவிடையிலும் சரி செயல்கிற எல்லா செயல்களிலும் சிறந்தவளாக இருந்து விடுவாள் என்றால், உனக்கு இல்லாதது என்னடா இருக்கு மகனே, எல்லாம் உனக்கு இருக்கிறது என்று திருவள்ளுவன் சொல்லுவான் என்று சொன்னால், பெரியோர்களே நாம் நன்றாக ஆய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆடவன் சம்பாதிக்கிறான் தான், அவன் கோடி கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட அதை சிந்துகிற மனைவியாக போய்விடுவாள் என்றால் அவன் வாழ்க்கை சீரழிந்து போகிறது. ஆனால் அவன் கொண்டு வருவது 5ஆக இருந்தால் அவளது 50ஆக ஆக்குவது மட்டுமல்ல, அந்த அயல்களில் உறவுகளை பெருக்கி கொடுப்பவள். பக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் நம் வீட்டை பார்த்து பெருமைப்பட செய்வது யார் தெரியுமா? மனைவியினால்தான். அவள்தான் அந்த உறவுகளை பலப்படுத்துகிறாள். நமக்கு ஊருக்குள்ளே மரியாதையை சம்பாதித்து கொடுக்கிறாள். சம்பாத்தியம் என்பதிலே 2-3 இருக்கு. அவன் பணம் சம்பாதிக்கலாம், இவள் இந்த குடும்பத்திற்கான பெயரை சம்பாதித்து கொடுக்கிறாள். ஆக சம்பாதிப்பதிலே இருவருக்கும் பங்கு இருக்கிறது. அதனால் பெரியோர்களே, ஒரு வீட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் மனைவியின் பணியே என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.